ஸோ டீத் பெயின் வரும்போது உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போகணுமா அப்படின்னு கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பல்லு வலி வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலி டென்டிஸ்ட் கிட்ட போயிருந்தீங்க அப்படின்னா, பல் வலியே வந்திருக்காது. இதுதான் உண்மை. பட் நெறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். பல்லு வலிச்சா தான் பல் டாக்டர்கிட்ட போகணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம இந்தியன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா தமிழியன்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாவே உண்டு. ஸோ பல்லு வலிச்சா தான் பல் டாக்டர் போகணும் அப்படிங்கிற மாரி சிச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா, நார்மலா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறத விட, ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும், எக்ஸ்டென்சிவாவும் 2 டூ 3 நாள் பண்ணுற மாரி ரூட் கனால் ட்ரீட்மெண்ட், இல்லை எக்ஸ்ட்ராக்ஷன் பல்லை எடுக்கிற மாரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஏன்னா, பல்லுல சின்னதா சொத்தப்பல் டெவலப் ஆகும்போது, நீங்கள் சிம்பிளா கிளீன் பண்ணி, ஃபில்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு காஸ்ட் வைஸும் கம்மி, டைம் வைஸும் கம்மி. பட் அதை நீங்கள் விட்டுட்டு, பல்லு வலி வரும்போது தான் பல் டாக்டர்கிட்ட போவீங்கங்கிற மைண்ட் செட் இருந்தீங்க அப்படின்னா, அது ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸும் ஜாஸ்தி. உங்கள் பல்ல சம்டைம் எடுக்கிற நிலைமை கூட ரொம்ப அதிகமாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ பல்லு வலிச்சாவாது அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் டென்டிஸ்ட்டை பாருங்கள். உங்கள் நியர்பை ஃபார்மசியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பல்லு வலி மாத்திரை வாங்கி போட்டு சமாளிக்கலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா பல்லை பொறுத்த வரைக்கும் மாத்திரை வித்தவுட் ட்ரீட்மெண்ட் வில் நாட் ஒர்க்.